அஸ்வத்தாமன் என்ற அரிய வீரன். மகாபாரதத்தின் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் மரணம் இல்லாத வீரர்கள் யாருமே கிடையாது, ஒருவனை தவிர. அவன்தான் குரு துரோணரின் ஒரே புதல்வன் அஸ்வத்தாமன். பரசுராமனின் சீடனும் பரத்வாஜ முனிவரின் புதல்வனுமான துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வான மகரிஷியின் புதல்வியுமான திரிபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலம் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் துரோணர். அவர் முன் தோன்றும் ஈசன், உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் உன் அம்சம் கொண்டு எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகா வரம் பெற்ற மனிதனாக துவாபர யுகத்தில் தன் அம்சத்தில் ஒருவனை துரோணருக்கு மகனாக பிறக்க அருள் புரிகிறார் எல்லாம் வல்ல ஈசன். அதன்படி அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கும் வரை மனித குலம் அழியாது என்று இன்று வரை நம்பப்படுகிறது. குதிரையைப் போல கனைக்கும் திறன் பெற்றதால் அஸ்வத்தாமன் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் குருவாக நியமிக்கிறார் பீஷ்மர். பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை கற்றுக்கொள்கிறான். அது மட்டுமின்றி தன் தாத்தா பரத்வாஜ மகரிஷியிடமும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியரிடமும் யுத்த வேத நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறான். சிவனாரின் நெற்றிக்கண் போல இவன் நெற்றியிலும் ஒரு இரத்தினக்கல் உண்டு. அது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவனை கொல்ல முடியாது. அது மட்டுமின்றி தன் தவ வலிமையால் அதர்வனம் என்ற வேதத்தை உருவாக்கி அந்த வேதத்தின் வித்தகனாக விளங்கினான். தன் தந்தை குரு துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் துரியோதனன் அஸ்வத்தாமனுக்கு துணை நின்றான். அதுவே அவனை துரியோதனனுக்கு நெருக்கமான நண்பனாக மாற்றியது. பாண்டவர்கள் வனவாசம் சென்ற போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கச் செல்கிறான் அஸ்வத்தாமன். அவனை வரவேற்ற கிருஷ்ணன், என்ன வேண்டும் குருமைந்தனே என்று கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறான். சிரித்தவாறே, எடுத்துக்கொள் அஸ்வத்தாமா என்று கிருஷ்ணர் சொல்ல ஆவல் கொண்டு அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன். ஆனால் அவனால் அதை அசைக்க கூட முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அதை நகர்த்த கூட முடியவில்லை. அஸ்வத்தாமனின் விடாமுயற்சியை கண்ட வாசுதேவ கிருஷ்ணன், எதற்காக உனக்கு என் சுதர்சனம் தேவை குருபுத்திரனே என்று கேட்க, இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். சர்வ வல்லமை படைத்த நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே உம்மை வதைக்கவே உமது சுதர்சனம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் சிலிர்த்து போகிறார் கிருஷ்ணர். உன் தைரியம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சனம் கொண்டு என்னை கொல்ல இயலாது. ஆனால் போரில் அனைவரையும் ஒரே நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன். இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடி 30 தேவர்களும் உன் பின்னே தோன்றி உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் கொள்வர் என்று வரமளிக்கிறார். ஆனால் நாராயண அஸ்திரத்தால் மனம் திருப்தி அடையாத அஸ்வத்தாமன் தன் தவ வலிமையை கொண்டும் தன்னால் உருவாக்கப்பட்ட அதர்வன வேதத்தின் சக்தியை கொண்டும் எல்லாம் வல்ல ஈசனையும் சக்தியையும் முதற் கடவுளாக உருவேற்றி பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்திமிக்க ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறான். எல்லாம் வல்ல ஈசனால் உருவாக்கப்பட்டு இராமாயண காலத்தில் ராவணன் மைந்தன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பாசுபதாஸ்திரம். மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது அது. தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். தர்ம வழியில் நடப்பவர்களால் மட்டுமே இதை எதிரிகளின் மீது பயன்படுத்த முடியும். எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்று சூளுரைக்கிறான் அஸ்வத்தாமன். பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்றபின்
தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறான் அஸ்வத்தாமன். துவாபர யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்கிறான். ராமாயணத்தில் ராவணன் மகன் இந்திரஜித்திற்கு பிறகு 3 அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவன் அஸ்வத்தாமன் மட்டுமே. ஆனால் அதர்ம வழியில் சென்றதால் பாசுபதாஸ்திரத்தை கடைசி வரை அஸ்வத்தாமனால் உபயோகிக்கவே முடியாமல் போனது. துரியோதனனுக்கு பக்க பலமாக இருக்கும் 7 அதிமகாரதிகளில் இவனும் ஒருவன். ரதி என்றால் 5000 போர் வீரர்களுக்கு சமமான ஒரு வீரன் என்பதாகும். அதிரதி என்பவன் 10,000 போர் வீரர்களுக்கு சமமான வீரன். மகாரதி என்பவன் 60,000 போர் வீரர்களுக்கு சமமான வீரன். அதிமகாரதி 12 மகாரதிகளுக்கு சமமான வீரன், அதாவது 7,20,000 வீரர்களுக்கு சமமானவன். மகாரதி என்பவன் 24 அதிமகாரதிகளுக்கு சமமானவன், அதாவது 1,72,80,000 வீரர்களுக்கு சமமானவன். இந்த பூமியில் இதுவரை மகாரதிகள் பிறக்கவில்லை. எனினும் அக்காலத்தில் பெரும்பாலானோர் எல்லையில்லா சக்தி படைத்தவர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. மகாபாரத போரில் பாண்டவர்களை அழித்து துரியோதனனை முன்னின்று காப்பேன் என்று களம் இறங்கிய அஸ்வத்தாமனை பீஷ்மர் தென்திசை படையை வழிநடத்தும் வீரனாக நியமித்தார். 10ஆம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்த பிறகு தன் தந்தை துரோணரால் துரியோதனனின் மெய்காப்பாளனாக மாற்றப்படுகிறார். 12ஆம் நாள் போரில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவுடன் போரிட்ட 6வரில் அஸ்வத்தாமனும் ஒருவன். 13ஆம் நாள் போரில் அபிமன்யுவின் கோர மரணத்திற்கு காரணமான அதிமகாரதிகளில் இவனும் உண்டு. 6 அதிமகாரதிகள் ஒன்றாக இணைந்தால்தான் தன்னை கொல்ல முடியும் என்ற வரம் பெற்றவன் மாவீரன் அபிமன்யு. மகாபாரத யுத்தத்துக்காகவே பிறந்தவன் போல போரில் பெரும் பங்காற்றினான் அஸ்வத்தாமன். பீமனின் புதல்வன் கடோத்கஜனையும் அவனுடைய மகன் அர்ஜுன பருவாவையும் எதிர்த்தவன். இதனால் பீமனின் பரம்பரையே நிர்மூலமானது. குந்தி பூஜனனின் 10 மகன்களையும் அழித்து எதிரிகளுக்கு தனது வீரத்தை உணர்த்தினான். 14ஆம் நாள் போரின் முடிவில் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர் போர் விதியை மீறியதாக கோபம் கொண்டு சூரியன் மறைவுக்கு பிறகும் போரை தொடரும்படி படைகளுக்கு கட்டளையிட்டார் துரோணர். துரோணரின் உக்கிரமமான போரில் சோர்ந்து போயிருந்த பாண்டவர் படையினர் துரோணரை வீழ்த்த ஆழ்ந்த யோசனையில் இறங்கினர். துரோணரை தோற்கடித்தால் மட்டுமே கௌரவ படையை வெல்ல முடியும். துரோணரின் பலமே அவரது மகன் அஸ்வத்தாமன் தான். அவருடைய பலவீனமும் அஸ்வத்தாமன் தான். அவன் மீது அதீத பாசத்தை வைத்திருந்தார் துரோணர். அந்த பாசத்தை அவரிடமிருந்து பிரித்தால் மட்டுமே அவரை வீழ்த்துவது எளிது என முடிவு செய்து அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று பாண்டவர்களையும் அவர்தம் புத்திரர்களையும் வைத்து சொல்ல வைத்தார் கிருஷ்ணர். துரோணர் இதை நம்ப மறுத்தார். தர்மசீலரான யுதிஷ்டரை பார்த்து இது உண்மையா என்று கேட்டார் துரோணர். யுதிஷ்டனோ கிருஷ்ணரை பார்க்கிறார். தர்மரின் என்ன ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணன் புன்னகை புரிய துரோணருக்கு விடுதலை தருவதற்காக நன்மைக்கு பொய் சொல்வதில் தவறில்லை என பலவித நியாயங்களை தர்மருக்கு போதித்தார் கிருஷ்ணர். கனத்த மனத்துடன் இறந்தது அஸ்வத்தாமன் என்ற யானை என்று சொல்லும்போது யானை என்ற கடைசி வார்த்தையை துரோணரின் காதில் விழாதவாறு கிருஷ்ணன் தனது சங்கை எடுத்து ஊதி அந்த ஒலியை மறைத்தார். இறந்தான் அஸ்வத்தாமன் என்ற சொல் மட்டும் துரோணரின் காதில் விழுந்தது. கிருஷ்ணனின் ஆணைப்படி பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றிருந்தான். கிருஷ்ணரின் அந்த சதி நல்ல பலனை தந்தது. துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதத்தை துறந்து இறக்க தயாரான நிலையில் தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார். அமர்ந்திருந்த துரோணரை கொன்றுவிடு என அர்ஜுனனிடம் கூறினார் கிருஷ்ணன். ஆனால் அர்ஜுனனோ, அவர் எனது ஆசான், ஒரு பிராமணர், அவரை கொல்வது மிக கொடிய செயல், எனக்கு அதனால் பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும் என்றான். துரோணர் பிறப்பால் ஒரு பிராமணரின் மகனாக பிறந்தார், அவ்வளவுதான். அவர் சுகபோக வாழ்க்கைக்கும் அதிகாரத்துக்கும் பழி தீர்த்து கொள்வதற்கும் ஆசைப்பட்டு ஒரு சத்திரியனாகவே வாழ்ந்தார். அவர் போர்க்களத்தில் ஒரு சத்திரியன் போன்றே சாகட்டும் என்று கிருஷ்ணன் கூறினார். ஆனால் அர்ஜுனன் உடன்படவில்லை. பாண்டவர் படைத்தலைவனான துருபதனின் மகன் திருஷ்யத்யுமனன் தனது வாழ்நாள்
ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தான். துரோணரை வதம் செய்வேன் என்று சபதம் எடுத்திருந்தவன் அவன். 15ஆம் நாள் போரில் தன் தந்தை துரோணரை ஏமாற்றி கொலை செய்த பாண்டவர்களை அழித்தே தீருவேன் என்று அஸ்வத்தாமன் சத்தியம் செய்கிறான். பாண்டவர் சேனையின் ஒரு பகுதியை தன் திவ்ய அஸ்திரங்கள் கொண்டு அழிக்கிறான். 16ஆம் நாள் போர்க்களத்தில் தன் தந்தையின் சாவுக்கு பழிதீர்க்க பகவான் விஷ்ணுவின் நாராயண அஸ்திரத்தை விண்ணை நோக்கி செலுத்தி பாண்டவ சேனையை அழிக்க உத்தரவிடுகிறான் அஸ்வத்தாமன். நாராயண அஸ்திரம் நாணில் இருந்து விடுபட 33 கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி பாண்டவ சேனை மீது அஸ்திரம் தொடுக்கிறார்கள். 33 கோடி அம்புகள் தங்களை சேனையை நோக்கி வருவதைக் கண்டு செய்வதறியாது திகைக்கிறார்கள் பாண்டவர்கள். அந்த ஆயுதம் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அலறுகிறார் தர்மர். கிருஷ்ணரோ பாண்டவர்களை பார்த்து, அஞ்ச வேண்டாம், அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விடுங்கள். தேரிலிருந்து கீழே இறங்கி அதை வணங்கினால் போதும், அவைகள் உங்களை ஒன்றும் செய்யாது என்கிறார். பீமனை தவிர அனைவரும் அப்படியே செய்கின்றனர். அஸ்வத்தாமனை நோக்கி தனது தேரை செலுத்துகிறான் பீமன். தனது கதையை வேகமாக சுழற்றி அவனை நாராயண அஸ்திரம் சூழ்ந்து கொள்கிறது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமனை வலுக்கட்டாயமாக தேரில் இருந்து இறக்கி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனையும் காப்பாற்றினர். கிருஷ்ணரின் சொல்படி தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு தரையில் அமர்ந்து கைகூப்பி வணங்கி உயர்தானம் வேண்டியது பாண்டவர் தரப்பு. அஸ்திரங்களை நிறுத்திவிட்டு தேவர்கள் மறைகிறார்கள். பாண்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். அஸ்வத்தாமனின் மனமோ எரிந்து கொண்டிருக்கிறது. தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அழைக்கழிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான் அவன். விழிகளில் கண்ணீரும் ஆற்றாமையும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தது. துரோகத்தால் என் வாழ்வு சிதைக்கப்பட்டது. நான் தனி ஆளானேன். எல்லோரும் என்னை கொண்டாடிய காலம் கனவாய் போய்விட்டது. இன்று நான் யாருக்கும் உபயோகமற்ற சிறு துரும்பாய் நிற்கிறேன். குருஷேத்திர யுத்த களத்தில் ஒவ்வொரு சத்திரியனும் தன் பங்கை நடத்தி அழியா புகழ் பெற்று சொர்க்கம் அடைந்தனர். தந்தையே, என்னை ஏன் விட்டு சென்றீர்? துரியா, என் உயிர் நண்பா, என்னால் ஏதும் கையாலாகாது என்று தூங்குகிறாயா? என் விழிகளில் இருந்து உறக்கத்தை பறித்து எல்லோரும் உறங்குகிறீர்களே. பாவிகளான பாண்டவர்களே, நான் இனி என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நாராயண அஸ்திரம் கூட என்னை கைவிட்டு விட்டதே. புலம்பிய அஸ்வத்தாமன் முழு நம்பிக்கையுடன் அக்னி அஸ்திரத்தை ஏவினான். பெரும் ஜுவாலையாய் வந்த அந்த அஸ்திரத்தால் திக்குமுக்காடி போனார்கள் எதிரிகள். பகவான் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் நெருங்கவில்லை அந்த அஸ்திரம். அது மட்டுமின்றி திருஷ்டத்யும்னையும் அந்த அஸ்திரத்தால் அழிக்க இயலவில்லை. இதை கண்டு அதிர்ந்து போனான் அஸ்வத்தாமன். அப்போது வியாசர் தோன்றி, கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். அர்ஜுனன் அவரது அம்சத்துடன் விளங்கும் நர நாராயணரை வெல்வது சுலபமல்ல என அறிவுறுத்துகிறார். அன்றைய போரில் நர நாராயணர்களை பற்றி யோசித்தபடி யுத்த களத்தை விட்டு வெளியேறினான் அஸ்வத்தாமன். பிறகு கர்ணனின் தலைமையில் போரில் இணைந்தவன் திருஷ்டத்யும்னனை அழிக்காமல் அஸ்திரத்தை களைய மாட்டேன் என்று சோனுரைத்தான். 18ஆம் நாள் யுத்தம். பீமனும் துரியோதனனும் கதாயுதத்தால் சண்டையிட்டனர். இதில் அடிபட்டு தரையில் விழுந்தான் துரியோதனன். அவனை அங்கேயே விட்டுவிட்டு பாண்டவர்கள் வெளியேறினர். வேதனையுடன் இருந்த துரியோதனனுக்கு அருகில் சஞ்சயன் வந்தார். அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருத்தவர் ஆகியோரை அழைத்தான் துரியோதனன். நடந்தவற்றை விளக்கினான். அறத்துக்கு புறம்பான வழியில் துரியோதனனை பீமன் வீழ்த்தியதை அறிந்து கோபம் கொண்டு பாண்டவர்களை கூண்டோடு அழிப்பேன் என கொக்கரித்தான் அஸ்வத்தாமன். அது குருஷேத்திரத்தின் 18ஆம் நாள். படுகளம் எங்கும் மரண ஓலம் மட்டுமே எஞ்சி இருந்தது. குருஷேத்திரம் என்னும் ஷியாமந்த பஞ்சகத்தின் ஓரமாயிருந்த குளக்கரையில் துரியோதனன் விழுந்து கிடந்தான். ராஜ்ய கனவுகள் கலைந்து மரணத்தின் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவிழ துவங்கி இருந்தது. துரியனின் உதடுகள் வெடித்து கிடந்தன. இமைகள் இறங்கி இருந்தன. துரியனின் தலையை தாங்கி இருந்த அஸ்வத்தாமன் சிறிது நீரை எடுத்து துரியனின் உதடுகளில் தடவினான். நண்பனே துரியா, என் அரசனை, என் தோழனை, கொஞ்சம் கண்களை திற, எனக்கு கட்டளையிடு என பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வத்தாமன். துரியன் மெல்ல இமைகளை திறந்தான். அஸ்வத்தாமா, எல்லோரும் மாண்டுவிட்டார்களா?
எனது பந்து மித்திரர்கள் எவரேனும் எஞ்சி இருக்கிறார்களா? தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா? குந்தியின் புதல்வர்கள் எப்படி நண்பா குருவம்சத்தின் ராஜ்யத்தை சொந்தம் கொண்டாட முடியும்? கடைசியில் அதர்மம் வென்றதா? எல்லோரும் மாண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிர் தெரிக்கிறேன் என துரியன் வேதனையில் வெடிக்க, இல்லை நண்பா, இன்னும் யுத்தம் பாக்கி இருக்கிறது. உன் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறேன். கட்டளையிடு, பாண்டவரின் வம்சத்தை வேறறுத்து வருகிறேன். இந்த யுத்தத்தின் இறுதி பலியாக பாண்டவர்களின் தலைகள் இருக்கட்டும். கட்டளையிடு நண்பா என்று கெஞ்சி நிற்கிறான் அஸ்வத்தாமன். துரியனின் முகத்தில் உயிரின் மலர்ச்சி துளிர்க்கிறது. சற்றே உடலை அசைத்து எழுந்தான். பிளக்கப்பட்ட தொடையின் வேதனையில் அவன் முகத்தில் வலி ரேகைகள். தன் குருதி கலந்த நீரை அஸ்வத்தாமனின் கைகளில் தெளித்தான். இக்கணம் முதல் கௌரவ சேனையின் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வத்தாமா. வஞ்சம் முடித்து வா. உன் வரவுக்காக என் மூச்சுக்காற்று காத்து கொண்டிருக்கும் என்றான் துரியோதனன் வலியோடு. அஸ்வத்தாமன் எழுந்தான். மிச்சமிருக்கும் தன் ஆயுதங்களை சேகரித்தான். அபாண்டவம் என்னும் தன் அஸ்திரத்தை கையில் எடுத்தான். மீதம் நடக்க இருப்பவற்றை காணச் சகியாத சூரியன் தன் மறைவிடம் நோக்கி சென்று விட்டான். பதவியேற்ற அன்று இரவு அஸ்வத்தாமன் தூங்கவே இல்லை. கொடுத்த வாக்குறுதியால் தூக்கம் வரவில்லை அவனுக்கு. தன்னுடன் இருவரை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்றான். கார் இருள் வர காத்திருந்தான். உடனிருந்த இருவரும் உறங்கிவிட இவன் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென ஆந்தையின் ஒலி கேட்டு மரக்கிளையை கவனித்தான். ஆந்தை ஒன்று கூட்டினில் உறங்கிக் கொண்டிருந்த காக்கை குஞ்சுகளை அழித்துவிட்டு வெளியேறியது. சட்டென்று அவனுக்குள் பாண்டவர்களையும் உறக்கத்தில் இருக்கும்போது அழித்துவிட வேண்டும் என சிந்தித்தான். இது தெய்வம் காட்டிய வழி என சிலிர்த்து எழுந்தான். தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை எழுப்பி தனது திட்டத்தை எடுத்துரைத்தான். ஆனால் கிருபாச்சாரியார், தவறான வழியில் பழிவாங்குவது தவறு, கௌரவ அழிவுக்கு காரணமாகிவிடும், வேண்டாம், எதையும் போர்க்களத்தில் சந்திப்போம், சாதிப்போம் என்றார். அவற்றை கேட்கும் மனநிலையில் இல்லை அஸ்வத்தாமன். வேறு வழியின்றி மூவரும் அன்று இரவே பாண்டவர்களின் கூடாரத்தை நெருங்கினர். கண்ணில் பட்டவரையெல்லாம் தன் தந்தையின் குருவான பகவான் பரசுராமர் தனக்கு கொடுத்த அற்புத வாள் கொண்டு வெட்டி துண்டாக்கினான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனின் திட்டத்தை தெரிந்து கொள்ளும் கிருஷ்ணர் பாண்டவர்களின் திரௌபதியையும் கூடாரத்தை விட்டு வெகு தூரம் அழைத்து சென்று விடுகிறார். வெற்றி கலிப்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் பாண்டவர்கள் என்று மஞ்சத்தில் படுத்திருந்தவர்களையும் திருஷ்டத்யும்னன் மற்றும் ஏனைய வீரர்களையும் கொன்று குவிக்கிறான். ஆனால் அஸ்வத்தாமன் உண்மையில் கொன்றது திரௌபதியின் 5 புதல்வர்களைத்தான். உப பாண்டவர்கள் என பெயர் பெற்ற அவர்கள் முன்னொரு காலத்தில் அரிச்சந்திர மகாராஜாவை மிகவும் சோதித்து விஸ்வாமித்திர முனிவரால் சாபம் பெற்ற சிறு தெய்வங்கள் ஆவர். விஸ்வாமித்திரரின் சாபத்தின்படி மனித பிறப்பெடுத்து உறக்கத்திலேயே அந்த ஈசனின் அம்சம் பெற்ற ஒருவனால் மரணம் நிகழும் என்பது அவர்கள் விதி. அதன்படி அஸ்வத்தாமனால் மரணத்தை பெற்று மீண்டும் தங்கள் இடம் சேர்கின்றனர் அவர்கள். தன் தந்தையின் சாவுக்கு காரணமான திருஷ்டத்யும்னனை தன் தந்தையை அவன் கொன்றதைப் போலவே ஒரே வீச்சில் சிரசை உடலில் இருந்து பிரித்தெடுக்கிறான் அஸ்வத்தாமன். மொத்த பாண்டவர் சேனையும் ஒரே ஆளாய் நின்று அழித்து தீ வைக்கிறான். பழி தீர்க்க காத்திருப்பவர் எப்போதும் அதை ஒரு தவமாகவே செய்வர். அவர்களின் புலன்கள் அனைத்தும் பஞ்சம் தீர்க்கும் அந்த ஒற்றை புள்ளியிலேயே நிலைத்திருக்கும். கூடாரம் வந்து பார்த்த பாண்டவர்கள் துடிதுடித்து போகிறார்கள். மகன்கள் இறந்து கிடக்கும் நிலை கண்டு கலங்கி கண்ணீர் வடிக்கிறாள் திரௌபதி. அஸ்வத்தாமனின் சிரசை கொய்து உன்னிடம் தருகிறேன் என்று சூளுரைக்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருடன் தேரில் ஏறி சென்றான் அஸ்வத்தாமனுடன் போரிட. 18ஆம் நாள் போர் முடியும் வரை எங்களை எதுவும் செய்ய முடியாத அஸ்வத்தாமனால் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்ட யுதிஷ்டரிடம் அஸ்வத்தாமனின் சக்தி அளவிட முடியாதது, அது யாருக்கும் தெரியாமல் போனதால் தான் துரியோதனன் தோற்றான். அஸ்வத்தாமன் மட்டும் கௌரவர்களின் தளபதியாக ஒரு நாள் இருந்திருந்தால் தன் அதர்வண வேதத்தின் துணை கொண்டு அன்றே போரை வென்றிருப்பான். அவன் நெற்றியில் ஷியாமந்தக மணி உள்ளவரை அவனை கொல்வது என்பது நடவாத காரியம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இறந்தது உண்மையான பாண்டவர்கள் என நினைத்து துரியோதனிடம் சென்று குருதி தோய்ந்த வாளை காட்டுகிறான் அஸ்வத்தாமன்.
மன நிறைவுடன் உயிர் துறக்கிறான் துரியன். ஆற்றங்கரையோரம் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமனை அழிக்க அவனிடம் வருகிறார்கள் பாண்டவர்கள். பிரம்மாஸ்திரம் தவிர வேறு எந்த அஸ்திரம் கொண்டும் அவனை சாய்க்க முடியாது என்று கிருஷ்ணர் மூலம் தெரிந்து கொள்ளும் அர்ஜுனன் அவனை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். தன் வேத வலிமையால் இதை உணர்ந்து கொள்ளும் அஸ்வத்தாமன் தன் கையில் உள்ள தர்பை புல்லை வேத சக்தி கொண்டு பிரம்மாஸ்திரமாக மாற்றி அர்ஜுனனின் அஸ்திரத்துக்கு பதில் சொல்கிறான். இரு பிரம்மாஸ்திரங்களும் ஒன்றோடு ஒன்று மோத வானில் தீப்பிழம்பு தோன்றி அனைத்து உயிர்களும் அஞ்சி நடுங்குகின்றன. ஒரே நேரத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் மோதிக்கொண்டால் பூமி முழு அழிவை சந்திக்கும் என்பதை உணர்ந்த வேதவியாசர் தன் ஞான சக்தியின் மூலம் பிரம்மாஸ்திரங்களை தடுக்கிறார். அர்ஜுனனையும் அஸ்வத்தாமனையும் பிரம்மாஸ்திரங்களை திரும்ப பெறச் சொல்கிறார். அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள அஸ்வத்தாமன் மறுக்கிறான். உயிர்களின் நலன் கருதி தங்களில் யாராவது ஒரு உயிரை தானமாக தர முன்வருகிறார் யுதிஷ்டிரர். ஆனால் அஸ்வத்தாமனோ அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கும் அந்த சிசுவை நோக்கி செலுத்துகிறான் தன் பிரம்மாஸ்திரத்தை. அவள் கருவை அழித்து உறைவிடம் செல்கிறது பிரம்மாஸ்திரம். காவியங்களில் முதல் கருவறுத்தல் என்ற நிகழ்ச்சிக்கு வித்திட்டவன் அஸ்வத்தாமனே. உத்திரையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை பகவான் கிருஷ்ணர் காத்தருளினார். பரீட்சித்து உதயமாவதற்கு உதவினார். அவனை தவிர பாண்டவர் மற்றும் பாஞ்சால தேசத்தின் அனைத்து வாரிசுகளும் அழிந்து போகிறார்கள். இவ்வளவு அரும்பாடுபட்டு போரை வென்று ஒரு உபயோகமும் இல்லையே என்று பாண்டவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அஸ்வத்தாமனின் செயல் கண்டு வெகுண்டு எழுகிறார் கிருஷ்ணர். அஸ்வத்தாமனை அழிக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவுகிறார். ஆனால் அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் சியாமந்தகமணி அவனை காப்பாற்றுகிறது. அவனுடைய சியாமந்தகமணியை பறிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் கொல்லப்படுவதில்லை. மாறாக அவன் சிகை நீக்கப்படுகிறது. கௌரவம் அழிக்கப்படுகிறது. அவனுடைய உடலெங்கும் குருதி வழிகிறது. ஒருவனை மொட்டை அடித்து வீதிகளில் ஊர்வலமாக அனுப்புதல் பெரிய தண்டனையாக கருதப்படுகிறது. அவமானம் என்பது மரணத்தை விட மோசமானது. அதனால் அஸ்வத்தாமனை இப்படி செய்து விடுகிறார்கள். கருவில் இருக்கும் குழந்தையை கொன்ற மகா பாதகனான நீ பூமி அழியும் வரை உயிரோடு இருந்தாலும் உனக்கு உறவென்று யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய சியாமந்தகமணி உன்னிடம் இல்லாததால் இனி உன்னை எல்லா நோயும் தீண்டும். உன் உடம்பில் இருந்து உதிரம் எப்போதும் நிற்காமல் வடியும். உனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவும் இருக்காது. மனித நடமாட்டம் உள்ள பகுதிக்குள் நீ நுழையக்கூடாது என்று சாபமிடுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். இதுவரை அனைத்து தெய்வங்களும் வரங்களை மட்டுமே வாரி வழங்கி இருந்தனர். முதலாக கடவுளிடம் இருந்து சாபம் பெற்றவன் அஸ்வத்தாமனே. சாபம் பெற்ற அஸ்வத்தாமன் மறைவிடம் நோக்கி செல்கிறான். பரீட்சித்து மகாராஜா ஆன பிறகு பாண்டவர்கள் மேருமலையை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் வழியில் அஸ்வத்தாமனை கண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு அஸ்வத்தாமனை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் இறைவனின் திருவுள்ளத்தின்படி உலகம் உள்ளவரை வாழும் கடைசி உயிராக அஸ்வத்தாமன் இருப்பான் என்று நம்பப்படுகிறது.